கேமரா கேமரா ஐயா கேமரா எங்கயா இருக்கு? கேமரா எங்க பாரு? கேமரா எங்கயா இருக்கு சொல்லுங்க. கேமரா எவ்வளவு சுத்தி விட்டது? எருமை மாதிரி இடிச்சு போய் கண்டுக்கிறாம போற மாதிரி போறோம். நம்ம தமிழ் திட்டுறது இவனுக்கு எப்படி தெரியும்? ஆஹா லுக்கு ரொம்ப கடைசா இருக்க. கல்கத்தா அடி எப்படி இருக்குன்னு தெரியலையே. அப்பாடா போயிட்டாப்பா. வாட் புறம்போக்கு? புறம்போக்கு மீன்ஸ் புறம் என்பது பேக், போக்கு என்பது லூஸ் மோஷன். யூ டேஷ் மீ அர்ஜென்ட் லூஸ் மோஷன். சார் பேஸ்மென்ட்ங்க கண்டுபிடிச்சிட்டேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐயா தமிழ் அறிஞரே, கல்கத்தால தமிழனை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் உங்கள மாதிரி ஒரு அறிஞரை பார்க்கறது பெரும்பாக்கியம் ஐயா. புறம்போக்குன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை. அடடா இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா நீங்க தமிழனா? பின்ன இவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன். அதானே நான் கூட ஹிந்திக்காரன்னு நினைச்சு ரொம்ப அஃப்ரேரா. என்ன கைய காணா? இங்கதான் இருக்கு. தமிழ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆமா நீங்க எங்க? அத ஏன் கேக்குறீங்க? என் மாப்பிளைய ஊர்ல இருந்து வர சொன்னேன். அவனு வந்துட்டே மாமா வந்து ஒரு பிரிச்சு கிட்ட நிக்கிறேன்னா அந்த பிரிச்சு பேர் என்னடான்னு கேட்டேன். அது என்னமோ கேவுராவோ ஆவுராவோன்னா. அவுரா பிரிச்சா? அவுரா அதான் சார் போன சொன்னா. அது எங்க சார் இருக்கு? இந்த நக்கல் தானே வேணான்றது. நான் எங்க உங்களை நக்கல் பண்ணேன்? ஹவுரா பிரிட்ஜ் மேல நின்னுக்கிட்டு ஹவுரா பிரிட்ஜ் எங்கன்னா இந்த நக்கல் இல்லாம வேற என்னங்கிறது? ஆஹா அடாடாடாடா இது தெரியாம போச்சே. தெய்வமே தெய்வமே, இதே ஹவுராவை நீங்க நம்ம ஊர்ல காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு சின்ன மினி கோயிலை கட்டிருப்பேன். தெய்வமே அங்க எங்கப்பா இருக்கு ஹவுரா பிரிட்ஜ்? ஓஹோ நம்ம ஊர்ல இல்லையோ? சரி மாப்பிள்ளைய தருவோம். மாப்பிள்ள நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, வாங்க டீ சாப்பிடலாம். துட்டோ சாதே சாயாவா சொன்னீங்க? ஆமா. எவ்வளவுப்பா? காசு நான் கொடுக்குறேன். அப்படின்னா மசாலா பால் சொல்லுங்க. ஓ அப்படியா? दो जिगरी दंदा दूध ஜெகர்தண்டா தூதுன்னா दूधना पाल जिगरी दंदा दूधना मसाला पाल அர்த்தம். அப்படினா நான் கேட்டதானே சொல்லிருக்கீங்க. ஆமா உங்களுக்கு புரிஞ்சு தான சொல்ல முடியும். ஜிகிரி தந்தா தூத் குடுப்பா. இதானா அது? என்னையா ஒரே கல்பல் முடிச்சிட்ட? அது ஒண்ணும் இல்லங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா வாயில வச்சவன சர்றன்னு போய் சொல்ல. சரி இன்னொன்னு போடுப்பா. வேண்டாம் வேண்டாமா? அப்படினா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான்? ஜிகிரி தந்தா. ஆமா நமக்கு பேர் என்ன? பேனர்ஜி. பேனர்ஜி? அது நம்ம ஊர் பேர் மாதிரி தெரியலையே. கரெக்ட். என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பை. ஐயா சினிமா பேனர் கட்டிக்கிறதுனால பேனர் குப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், சிவாஜி நேருஜி நேதாஜி இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க ஒரு ஜிய உருவி பேனர்ல சொருகிட்டேன். அன்று முதல் இன்று வரை பேனர்ஜின்னு நேம் ஆயி போச்சு. ஓஹோ கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். ஏய் இன்னொன்னு போடுற. என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். जिगड़ी वन मोर दूध जिगड़ी दादा दूध सरन இறங்கிடுச்சுல. ஜெகர்தண்டா சூப்பர் ஸ்டார். அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கு. என்னங்க கடையை கொண்டு போறானே? அது அவங்கிட்ட வந்துட்டு போறாயா? ஆமால்ல. டாடா டாடா. என்ன டாடா கட்டறானுங்க? கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுயா? ஆமால்ல. மாப்பிள வரலையா? இப்ப வருவான். வரணும். வருவான் பாரு. வரணும். ஆமா எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க. சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாங்க. தூது கொஞ்சம் தாச்சி ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப எனக்கு இது வேற. என்ன நொறுங்குற சத்தம் கேக்குது? அப்ப தரையில தான் இருக்கான். ஆமா எனக்கு மட்டும் எங்க ரவுண்ட் கட்டி அடிக்குது. மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும். அத உடனே வெளியில கக்கிரணும். அப்ப நான் கக்கிறேங்க. முதல்ல செய்யுங்க. நான் வேலை செய்யற இடத்துல நினைச்சாதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டுல அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க. ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. தூக்கம் அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன். அப்ப எப்படி தூக்குறது? இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இப்ப கூட பாருங்க, நம்ம 2 பேரும் தரையில தானே நடக்கிறோம். ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஐயோ காலையில இப்படி வீங்கி இருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்துறது யாருங்க? அந்த ஜட்ஜு தான். ஊர்ல ஆச்சு அந்த ஆளு குடும்பத்துக்கு மட்டும் சப்பளம் பண்ணிக்கிட்டு இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து குடும்பப்படுத்துறானே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு? அந்த ஜட்ஜத்தான். முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்.
ஏன் தெரியுமா? நான் சுட்டு அவன் சாகணும்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலனா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். கத்தி கிடைக்கலனா குறவளை கடிச்சு முழுங்கிர வேண்டியதாங்க. இது போதும் வாங்க. எனக்கு ஆத்திர அடங்கலங்க. என்னங்க இன்னும் கொலைய புள்ள அதுக்குள்ள எனக்கு கூண்ல ஏத்திட்டாங்க. யுவர் ஆனர் வாங்க. ஐ அம் பேனர். பேனர் கட்டுவாங்க வாங்க.